வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லையில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை முருகன் கோயிலை சூழ்ந்த வெள்ளம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர்பட்டி விநாயகர் காலனியை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கும் மக்கள். நெல்லையில் பெய்த கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய முக்கிய சாலைகள். ஓடையை ஆக்கிரமித்ததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மணிமுத்தாறு அருவி செல்லும் வழியில் உருண்டு விழுந்த பாறையால் இரண்டாக பிளவுபட்ட சாலை. பொக்லைன் இயந்திரம் கொண்டு பாறையை அகற்ற முயற்சி. சாலை குடியிருப்புகள் வெள்ளக்காடாக காட்சி. தென்காசி மாவட்டத்தில் ஒரே நாளில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவு. குண்டாறு, கருப்பாநதி உள்ளிட்ட அனைத்து நீர்த்தேக்கங்களிலும் நீர்வரத்து அதிகரிப்பு. தென்காசி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவிக்கரை ஓரமாக யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. தென்காசி மாவட்டத்தில் ஒரே நாளில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவு. நீர்நிலைகள் அருகே பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. ஆலங்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை சூழ்ந்த மழை நீர். அலுவலகத்திற்குள் செல்ல முடியாமல் ஊழியர்கள் தவிப்பு. தூத்துக்குடி தாமிரபரணி ஆற்றில் கூடுதலாக தண்ணீர் திறப்பு. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் தேங்கியுள்ள மழை நீர். சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. கன்னியாகுமரி அருகே மோதிரமலை குற்றியார் பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறும் மேல்மட்ட பால பணி.
கனமழையால் கட்டுமான பொருட்கள் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. தேனி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை எதிரொலி. சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. கேரளாவிற்கு செல்லும் போடிமெட்டு மற்றும் குமிளி மலைச்சாலைகளில் மண் சரிவு. ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கொடைக்கானலில் கனமழை பெய்து வருவதால் மலை கிராமங்களில் காட்டாற்று வெள்ளம். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் தவிக்கும் மக்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இடைவிடாது மழை. சராசரியாக 15 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருச்சி மாவட்டத்தில் தொடர் மழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ளம். பொதுமக்கள் கடும் அவதி. மதுரையில் விடிய விடிய பெய்த கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் குழம்போல் தேங்கிய நீரால் மக்கள் அவதி. கனமழையால் நிரம்பும் பூண்டி நீர்த்தேக்கம். நீர் வினாடிக்கு 14,000 கனஅடி தண்ணீர் திறப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 4,700 கனஅடியாக அதிகரிப்பு. கரையோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். புழல் நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் திறப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். ஆந்திராவின் பிச்சாட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 5,600 கனஅடி உபரி திறப்பு. ஆரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கனமழையால் தமிழகத்தில் 4,000 ஏரிகள் நிரம்பின. அணைகளின் நீர் இருப்பு 82 விழுக்காடாக அதிகரிப்பு என நீர்வளத்துறை தகவல். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை. 3 ஆண்டுகளுக்கு பிறகு சுவேத நதியில் வெள்ளப்பெருக்கு.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்துச் செல்லும் வெள்ளம். நெடுஞ்சாலைத்துறை எச்சரிக்கையை மீறி வாகன ஓட்டிகள் ஆபத்தான பயணம். கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக தொடரும் கனமழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஸ்ரீபெரும்புதூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் 700 கனஅடி உபரிநீர் வெளியேற்றம். ஆபத்தை உணராமல் வெள்ளத்தில் மீன்பிடிக்கும் இளைஞர்கள். சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. பெருமழையை எதிர்கொள்ள அரசு தயார் என பேட்டி. பரமக்குடி அருகே தொடர் மழையால் சோகம். வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து 5 வயது சிறுமி உயிரிழந்த பரிதாபம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரிகளில் இன்று நடக்க இருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. மறு தேதி பின்னர் தெரிவிக்கப்படும் என அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை ஏற்பட்ட பரணி தீபம். மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை. திருவண்ணாமலை மலை உச்சியில் இன்று மாலை ஏற்றப்படுகிறது மகாதீபம். லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருகை தர உள்ளதால் பலத்த பாதுகாப்பு. பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு இன்று 850 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை தாம்பரத்தில் இருந்து முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கவும் ஏற்பாடு. திருப்பூர் ஈஸ்வரன் கோயிலில் எண்ணப்பட்ட உண்டியல் காணிக்கை. 7,16,000 ரூபாயை காணிக்கையாக செலுத்தியிருந்த பக்தர்கள். திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. 6 வயது சிறுமி உட்பட 6 பேர் உயிரிழந்த சோகம். திருச்சியில் தொடர் கனமழையால் சேதமடைந்த சம்பா சாகுபடி பயிர்கள். தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. விருதுநகரில் மழையால் நனைந்தபடி கல்லூரிக்கு சென்ற மாணவர்கள். மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளிக்காததால் அவதி. திருச்சியில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் KN நேரு. உடனடியாக மழைநீர் வெளியேற்றுமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி புதுக்கோட்டை மார்க்கெட்டில் பூக்களின் வரத்து அதிகரிப்பு. குறைந்தளவே பூக்கள் விற்பனையானதால் வியாபாரிகள் கவலை. தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. மல்லிகைப்பூ கிலோ 1700 ரூபாய்க்கு விற்பனை. மயிலாடுதுறை அருகே பழமையான ஆலமரம் வேரோடு சாய்ந்தது. வீர சோழன் ஆற்றில் மரம் விழுந்ததால் வெள்ள நீர் வெளியேறுவதில் சிக்கல். விருதுநகர் அருகே மின்சாரம் பாய்ந்து வாகன ஓட்டுநர் பலி.
மினரல் வாட்டர் நிரப்ப மின் மோட்டாரை இயக்கிய போது உயிரிழந்த பரிதாபம். உத்தரப்பிரதேசம் திருவேணி சங்கமத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளா பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மக்களவையில் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஒவ்வொரு இந்திய குடிமகனின் குரலாக அரசியலமைப்பு திகழ்வதாக பெருமிதம். அரசியலமைப்பை காங்கிரஸ் கட்சி பல முறை அவமதித்துள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. அதானி விவகாரம், மணிப்பூர் பிரச்சினை குறித்து விவாதிக்க கோரி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீண்டும் அமளி. வரும் திங்கட்கிழமை வரை மாநிலங்களவை ஒத்திவைப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷிற்கு மாநிலங்களவையில் பாராட்டு. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் புகழாரம். இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் 1,78,00,000 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். 60 விழுக்காடு பேர் 18 முதல் 34 வயதுடையவர்கள் என்றும் மக்களவையில் பேச்சு. இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ரஷ்ய மொழியில் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மும்பை மாதா ரமாபாய் மார்க் காவல் நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டின் சிறந்த மனிதராக டொனால்ட் ட்ரம்பை அறிவித்தது டைம் இதழ். முகப்பு பக்கத்திலும் புகைப்படம் வெளியிட்டு கௌரவம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார் தமிழக கிராண்ட் மாஸ்டர் குகேஷ். இறுதிச் சுற்றில் சீன வீரர் டிங் லிரேனை வீழ்த்தி வெற்றி வாகை. தனது வெற்றியை இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக குகேஷ் பேட்டி. 10 ஆண்டுகளாக மேற்கொண்ட பயிற்சிக்கு பலன் கிடைத்துள்ளதாக நிகழ்ச்சி. ஒரு இந்தியன் ஃபேமிலி வந்து அப்பா கிட்ட பெங்களூரில் ஒரு கோயில் பூஜை பண்ணிட்டு எனக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே பெங்களூர்லேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் வந்து எனக்கு பிரசாதம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷின் வெற்றி இளம் வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என பிரதமர் மோடி கருத்து. குகேஷை நினைத்து தமிழகம் பெருமை கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷிற்கு தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. உலக சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷிற்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்கூபா டைவிங் குழு. சென்னை நீலாங்கரையில் ஆழ்கடலில் சதுரங்க விளையாடி அசத்தல். நெல்லை மாவட்டத்தில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல கேரள அரசு அனுமதி. கட்டுமான பொருட்களுடன் தமிழக அதிகாரிகள் சென்ற வாகனம் கடந்த 4ஆம் தேதி தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் அனுமதி வழங்கிய கேரள வனத்துறை. ஸ்ரீபெரும்புதூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் 700 கனஅடி உபரிநீர் வெளியேற்றம். ஆபத்தை உணராமல் வெள்ளத்தில் மீன்பிடிக்கும் பொதுமக்கள்.
பொள்ளாச்சியில் பெய்து வரும் கனமழையால் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வனத்துறை தடை. சாயல்குடி அருகே கடல் சீற்றத்தால் இழுத்துச் செல்லப்பட்ட நாட்டு படகுகள். ஒரு படகு மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு படகை தேடும் மீனவர்கள். புதுக்கோட்டையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகள் தீவிரம். அடைப்புகளை சரி செய்து மாநகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை. சேலம் அருகே பார்சல் நிறுவனத்தில் 58 கிலோ காப்பர் வயர்கள் மாயம். நிறுவன ஊழியர்கள் 3 பேரை கைது செய்த போலீசார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே வீடுகளை சூழ்ந்த மழை நீர். 2 வீடுகள் இடிந்து விழுந்ததில் ஒருவர் காயம். திண்டுக்கல் அருகே பன்றிமலை சாலையில் சரிந்து விழுந்த பாறைகள். அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள் தீவிரம். சேலத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டும் தனியார் பள்ளி திறப்பு. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க பெற்றோர் கோரிக்கை. புதுச்சேரியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விளக்கம். சங்கீத கலாநிதி விருதை பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என்ற தனி நீதிபதி உத்தரவு ரத்து. சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு. புஷ்பா பாகம் 2 பட சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம். தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கைது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 57,840 ரூபாய்க்கு விற்பனை.